நம்ம எல்லாரும் ஒரு கேங்ஸ்டர்னா எப்படி இருப்பாங்க, அவங்க வாழ்க்கையில அன்றாடம் நடக்கக்கூடிய சுவாரஸ்யமான மற்றும் த்ரில்லிங்கான விஷயங்களை பத்தி படத்துல தான் இது வரைக்கும் பார்த்திருப்போம். ஆனா நம்ம இருக்கக்கூடிய இந்தியாவையே அலற விட்ட 10 உண்மையான கேங்ஸ்டர்ஸை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவோட எண்ணில் இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு கையோட சப்ஸ்கிரைபையும் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம லிஸ்ட்ல 10வது இடத்துல பார்க்க போறது ஆத்திக் அகமது அப்படிங்கிற ஒரு இந்தியன் கேங்ஸ்டர். இவர் நம்ம புதுப்பேட்டை படத்துல ஒரு தனுஷ் மாதிரி ஒரு கேங்ஸ்டரா இருந்து பொலிட்டீசியனா மாறினவர் தான். இவர் சமாஜ்வாதி அப்படிங்கிற ஒரு கட்சியில சேர்ந்து இந்திய நாடாளுமன்றத்திலே இருந்திருக்காரு. உத்தரப்பிரதேச சட்டமன்ற உறுப்பினராகவும் வேலை செஞ்சிருக்காரு. ஆத்திக் அகமது மேல 160க்கும் மேல கேஸ் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இவர் ஜெயில இருந்துகிட்டு பல எலெக்ஷன்ல போட்டி போட்டிருக்காரு. 2023ல ஆத்திக் அகமது மற்றும் அவரோட குடும்பத்தினருக்கு சொந்தமான 11,684 கோடி மதிப்புள்ள சொத்துக்களை உத்தரப்பிரதேச காவல்துறையினர் கைப்பற்றிடுறாங்க. 2005ல தன்னை எதிர்த்து போட்டியிட்ட ராஜ்பால் அப்படிங்கிறவரை ஆத்திக் அகமது கொலை செஞ்சிடறாரு. இதுக்காக 2019ல ஆத்திக் அகமதுக்காக ஆப்போசிட்டா எதிர்த்து சாட்சி சொன்னவரை கடத்தின குற்றத்துக்காக இவரை பிடிச்சி ஜெயில போட்டுறாங்க. அதுக்கப்புறம் 2023 ஏப்ரல் 15 அன்னைக்கு இவரை ஒரு சின்ன மெடிக்கல் செக்கப்புக்காக கூட்டிட்டு போகும்போது இவரோட ஆப்போசிட் கேங் சார்ந்த ஒரு சிலர் இவரை துப்பாக்கியால சுட்டு கொன்னுறாங்க. நம்ம லிஸ்ட்ல 9வதா பார்க்க போறது அபு சலீம் அப்படிங்கிற ஒரு இந்தியன் கேங்ஸ்டரை பத்தி தான். இந்த அபு சலீம் இந்தியாவோட மிக பிரபலமான கேங்ஸ்டரான தாவூத் இப்ராஹிமோட கும்பல இருந்த ஒருத்தர் தான். இவர் ஒரு கேங்ஸ்டர் மட்டும் இல்ல, ஒரு பயங்கரவாதியாகவும் இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம இவர் தாவூத் இப்ராஹிம் கிட்ட பீரங்கி மற்றும் கடத்தல் பொருட்களை கொண்டு போற வண்டிக்கு டிரைவரா வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் அவரோட சொந்த ஊரான அசாம்கர்ல இருந்துகிட்டு இந்தியால வேலை இல்லாம இருந்த இளைஞர்களை மும்பைக்கு வர வச்சு அவங்களுக்கு கன் ஷூட்டிங் பிராக்டிஸ் கொடுத்து அவங்களோட இல்லீகல் ப்ராஜெக்டுக்கு இந்த இளைஞர்களை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பாலிவுட்ல இருக்க சினிமா ப்ரொடியூசர்ஸான குல்ஷன் குமார், சுபாஷ் காய், ராஜீவ் ராய் மற்றும் ராகேஷ் ரோஷன் அப்படிங்கிறவங்களை பயமுறுத்தி அவங்க கிட்ட இருந்து பணம் பறிக்கிறதுக்காக எல்லா பிளானையும் போட்டு கொடுத்த மாஸ்டர் மைண்டா இவருதான் இருந்தா சொல்றாங்க. இவ்வளவு கிரைம்ஸ் பண்ண அபு சலீம்க்கு நம்ம இந்தியன் ஹைகோர்ட் 2015ல ஆயுள் தண்டனை கொடுத்துறாங்க. இப்ப வரைக்கும் அவர் ஒரு ஆயுள் தண்டனை கைதியாக இருந்துட்டு இருக்காரு. சாகர வரைக்கும் ஆயுள் தண்டனை கைதியாக இருப்பாரு. நம்ம லிஸ்ட்ல 8வது இடத்துல பார்க்க போறது கரீம் லாலா அப்படிங்கிற ஒரு இந்தியன் கேங்ஸ்டர். இவர் 1960ஸ்லயே மும்பையில இருந்த ஒரு மிகப்பெரிய மாஃபியா கும்பலுக்கு ஒரு முக்கியமான நபராக இருந்துட்டு இருந்திருக்காரு. இவர் போதைப் பொருள் கடத்துறது, கள்ள நோட்டு அடிக்கிறது, கான்ட்ராக்ட் மர்டர் அப்படின்னு வெளியில சொல்ல முடியாத எவ்வளவோ பல குற்றங்களை செஞ்சிருக்காரு. 1970ல இவருக்கு ஹெல்த் இஷ்யூ ஏற்பட்டதுனால அவரோட பொறுப்பு எல்லாத்தையும் அவரோட மருமகனான சமத் கான் அப்படிங்கிறவருக்கு கொடுத்துட்டு அவரோட ஹோட்டல் மற்றும் டிரான்ஸ்போர்ட் பிசினஸ் இவர் கையில் எடுத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் 2002 பிப்ரவரி 19 அன்னைக்கு அவரோட 91வது வயசுல இறந்துடுறாரு. நம்ம லிஸ்ட்ல 7வதா பார்க்க போறது சாத்துவாச்சாரி வரதராஜன் முதலியார். இவரை எல்லாரும் வர்தாபாய் மற்றும் வர்தா அப்படின்னு கூப்பிடுவாங்க. 1960ஸ்ல இருந்து 1980s வரைக்கும் நம்ம லிஸ்ட்ல முன்னாடி பார்த்த கரீம் லாலா மற்றும் ஷாஜி மசான் அப்படிங்கிறவங்களோட சேர்ந்து மும்பையில இருந்து ஒரு மிகப்பெரிய மாஃபியா கும்பலுக்கு ஒரு தலைவராக இருந்திருக்காரு. இவரோட பிறந்த இடம் மற்றும் பூர்வீக எதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்க சேலம் மாவட்டம் சாத்துவாச்சாரி தான். இவர் 1945ல நம்ம தமிழ்நாட்டில இருந்து மும்பைக்கு குடிபெயர்றாரு. மும்பை ஹார்பர்ல சுமை தூக்குற ஒரு சாதாரண பணியாளராக வேலை செஞ்சுட்டு இருந்த இவர் ஹார்பர் பொருட்களை திருடி விற்பது மூலமா அவரோட கேங்ஸ்டர் வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாரு. இவரோட கும்பல இருந்த நிறைய பேரை அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டதுனால வேற வழி இல்லாம இவர் மும்பையில இருந்த மறுபடியும் தமிழ்நாட்டுக்கே தப்பிச்சு வர சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. 1988 ஜனவரி 2 அன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் இருக்க மெட்ராஸ்ல இறந்துடுறாரு. நம்ம லிஸ்ட்ல 6வது இடத்துல பார்க்க போறது சுல்தான் மிர்சா அப்படின்னு எல்லாராலும் கூப்பிடப்படுற ஹஜி மஸ்தான். இவரும் தமிழ்நாட்டில இருந்து மும்பைக்கு போய் தான் அவரோட கேங்ஸ்டர் லைஃப் ஆரம்பிச்சிருக்காரு. இவரும் பாத்தீங்கன்னா நம்ம முன்னாடி பார்த்த கரீம் லாலா மற்றும் வரதராஜன் முதலியார் இவங்க இருந்த அதே மாஃபியா கும்பல்ல தான் இவரும் ஒரு மிகப்பெரிய தலைவராக இருந்திருக்காரு. இவர் ஒரு கேங்ஸ்டர் மட்டும் இல்ல, ஒரு மிகப்பெரிய தொழிலதிபராகவும் இருந்திருக்காரு. அதோட குஜராத் பீச்ல ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த கடத்தல் கும்பலை நடத்திட்டு இருந்திருக்காரு. அதோட இவர் சினிமா ப்ரொடியூசராகவும் இருந்திருக்காரு. இவர் அரசியல்வாதிங்க கிட்டையும் போலீஸ்காரங்க கிட்டையும் ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிட்டு இருந்திருக்காரு. சுருக்கமா சொல்லணும்னா இவர் ஒரு செல்வாக்கு இருக்க ஒரு மிகப்பெரிய தாதாவா இருந்தார் அந்த காலத்துல. நம்ம ஷாஜி மஸ்தான் 1994 ஜூன் 25 அன்னைக்கு ஹார்ட் அட்டாக்னால இறந்துறாரு. நம்ம லிஸ்ட்ல 5வது இடத்துல பார்க்க போறது அருண் குலாப் கவுரி. இவர் இந்தியாவில் பொலிட்டீசியனா இருந்தது மட்டும் இல்லாம இந்தியாவில இருந்த மாஃபியா கும்பலோட அண்டர்வேர்ல்ட் டானா இருந்திருக்காரு. இவரும் இவரோட பிரதர் கிஷோரும் 1970ல தான் மும்பை அண்டர்வேர்ல்டு மாஃபியாவுக்குள்ள என்டர் ஆகுறாங்க. இவங்க 2 பேரும் ஃபைகுல்லா கம்பெனி அப்படிங்கிற மும்பையில இருக்க ஒரு முக்கியமான மாஃபியா கும்பல ஜாயின் பண்றாங்க. இது மத்திய மும்பையில இருக்க ஃபைகுல்லா, பரேல் மற்றும் சாத் ரஸ்தா அப்படிங்கிற இடத்துல செயல்பட்டு இருந்திருக்கு. 1988ல அப்போதைய ஃபைகுல்லா கேங்கோட தலைவராக இருந்த ராமா நாயக் ஒரு போலீஸ் என்கவுண்டர்ல கொல்லப்பட்ட பிறகு அருண் கவுலி அந்த கும்பலை தன்வசப்படுத்தி அதுக்கப்புறம் அவரோட வீட்டுல இருந்து அந்த கும்பலை செயல்பட வைக்கிறாரு. அதுக்கப்புறமா 2012
ஆகஸ்ட் மாசம் சிவசேனாவோட கமலாக்கர் ஜம்லாக்கர் கொலை வழக்குல அருண் கவுலி மற்றும் அவர் கூட இருந்த 11 பேரையும் குற்றவாளிகளை நிரூபிச்சு அருண் கவுலிக்கு ஆயுள் தண்டனை கொடுத்துறாங்க. நம்ம லிஸ்ட்ல 4வது இடத்துல பார்க்க போறது லாரன்ஸ் பிஸ்னோய். லாரன்ஸ் பிஸ்னோய் அப்படிங்கிறவர் இந்தியாவில இருந்து ஒரு கேங்ஸ்டர் மற்றும் இந்தியாவில இயங்கிட்டு இருந்த பிஸ்னோய் கும்பலோட தலைவராகவும் இருந்தார். இந்த கும்பல் உலகம் முழுதும் இருக்க 700க்கும் மேற்பட்ட மாஃபியாலேயே துப்பாக்கி சுடுறதுல எக்ஸ்பர்ட்டானவங்க கூட லிங்க்ல இருந்ததா சொல்லப்படுறாங்க. 2010 கேங்ஸ்டர் லைஃப்குள்ள நுழைஞ்ச லாரன்ஸ் பிஸ்னோய் பாலிவுட் ஆக்டர் சல்மான் கானுக்கே கொலை மிரட்டல் விட்டுருக்காரு. ஹரியானா போலீஸ்ல முன்னாள் கான்ஸ்டபிளா இருந்த அவரோட தந்தை 1997 போலீஸ் வேலையை விட்டுட்டு விவசாயம் பார்க்க ஆரம்பிக்கிறார். தன்னோட மகனான பிஸ்னோய 2010 சண்டிகர்ல இருக்க டிஏவி காலேஜ்ல ஜாயின் பண்ண வைக்கிறார். லாரன்ஸ் பிஸ்னோய் தன்னோட கல்லூரி வாழ்க்கையை இருக்கும்போதே மாணவர் அரசியல மிக தீவிரமா ஈடுபட ஆரம்பிக்கிறார். அதுக்கப்புறமா போல்டி ஃபிரார் அப்படிங்கிறவரோட நெருங்கிய தொடர்பை ஏற்படுத்தி கொண்டு அவரோட கேங்ஸ்டர் லைஃபை ஆரம்பிக்கிறாரு. பல குற்றங்களை சேர்ந்த லாரன்ஸ் பிஸ்னோய் 2023 குஜராத்ல இருக்க சபர்மதி மத்திய சிறையில அடைக்கப்படுறாரு. நம்ம லிஸ்ட்ல 3வது இடத்துல பார்க்க போறது ராஜேந்திர சதாசிவ் நிகழ்ச்சி அப்படிங்கிற இவரு சோட்டா ராஜன் அப்படிங்கிற பேர் மூலமா ரொம்ப பிரபலமாகி மும்பையில இருந்த ஒரு மிகப்பெரிய கேங்ஸ்டர் கும்பலுக்கு தலைவராக இருந்தவர் தான். தாவூத் இப்ராஹிமோட முன்னாள் கொலை கூட்டாளியா இருந்த இவர் மேல கிட்டத்தட்ட 70 கொலை வழக்குகள் இருக்கு. 27 வருஷம் தலைமறைவா இருந்துட்டு 2015 நவம்பர் 6 அன்னைக்கு பாலில இருந்து இந்தியாவுக்கு இவர் வர்றாரு. அதுக்கப்புறம் 2018 மே 2 அன்னைக்கு ஒரு பத்திரிகையாளர் கொலை செஞ்ச காரணத்துக்காக இவருக்கு ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா 2024 மே 30 அன்னைக்கு ஒரு ஹோட்டல் முதலாளியை கொலை செஞ்ச காரணத்துக்காக இவருக்கு மிக கடுமையான ஆயுள் தண்டனை கொடுத்து இப்ப வரைக்கும் இவர் ஜெயில ஆயுள் தண்டனை கைதியாக இருந்துட்டு இருக்காரு. என்னதான் இவர் பிற்காலத்துல ஒரு மிகப்பெரிய டானா இருந்திருந்தாலும் இவரோட ஆரம்ப காலத்துல தியேட்டர்ல டிக்கெட் விற்கிற ஒரு சாதாரண ஆளா தான் அவரோட வாழ்க்கையை தொடங்கியிருக்காரு. நம்ம லிஸ்ட்ல 2வது இடத்துல பார்க்க போறது ட்ரக் மாஃபியாவோட ஜாம்பவானா இருந்த தாவூத் இப்ராஹிம். இவரையும் இவ்வளவு பயங்கரமான கேங்ஸ்டர் அப்படின்னு சொல்றாங்கன்னா 2003ஆம் ஆண்டு இந்தியன் கவர்மெண்ட்டும் அமெரிக்கன் கவர்மெண்ட்டும் உலகத்திலேயே மிக மோசமான கேங்ஸ்டர் பட்டியல தாவூத் இப்ராஹிமோட பேரை சேர்த்திடுறாங்க. இவரோட கும்பல்ல கிட்டத்தட்ட 5000க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் இருக்கிறதா சொல்றாங்க. 1993 மும்பையில் நடந்த மோசமான தாக்குதல்ல மாஸ்டர் மைண்டா தாவூத்தா இருந்திருக்காருன்னு சொல்றாங்க. இந்த தாக்குதலுக்கு அப்புறம் அவர் பாகிஸ்தான்ல இருக்க கராச்சிக்கு தப்பிச்சு போயிட்டாருன்னு சொல்றாங்க. இப்போ வரைக்கும் அவர் அங்கதான் இருக்காருன்னு ஒரு சந்தேகம் எல்லாத்துக்குமே இருக்கு. ஆனா இதை பாகிஸ்தான் கவர்மெண்ட் கிட்ட கேட்டதுக்கு அவர் இங்க இல்ல அப்படின்னு சொல்லி மறுத்துறாங்க. இந்தியா மட்டும் இவரை பார்த்து பயப்படல, அமெரிக்காவே இவர் ஒரு மோசமான கேங்ஸ்டர் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இவர் ஒரு கொடூரமான நபராக இருந்திருக்காரு. நம்ம லிஸ்ட்ல முதலிடத்தை பிடிச்சிருக்கிறது நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த 36 வருஷமா போலீஸ் கண்ணிலையும் பொலிட்டீசியன் கண்ணிலையும் விரல விட்டு ஆட்டின கூசே முனுசாமி வீரப்பன். தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா இந்த 3 ஸ்டேட்லயும் சந்தனமர கடத்தல ஈடுபட்டதாகவும் யானைகளை வேட்டையாடி அதோட தந்தங்களை வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணதாகவும் சுமார் 184 பேரை கொண்டதாகவும் அவரை தேடிக்கிட்டு இருந்தாங்க. அதுல பாதி பேர் காவல்துறை அதிகாரிகள் மற்றும் வனத்துறை அதிகாரிகள்னு சொல்றாங்க. வீரப்பன் தன்னோட மாமா சால்வை கவுண்டர் அப்படிங்கிறவருக்காக சந்தன கடத்தல் மற்றும் யானை தந்த கடத்தல்ல ஈடுபட்டிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் மாமா கிட்ட இருந்து தனியா பிரிஞ்சு வந்து அடுத்த 25 வருஷத்துல வீரப்பனும் அவரு கும்பல இருந்த மத்தவங்களும் 2000ல இருந்து 3000 யானைகளை கொண்டிருக்காங்க. இவர் இவ்வளவு குற்றங்களை செஞ்சிருந்தாலும் தமிழ்நாட்டுல இவரோட பேரை சொல்லும் போது பல பேருக்கு கூஸ்பம்ஸ் ஆகுது. இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. இவ்வளவு குற்றங்களை செஞ்ச வீரப்பன் 2004 அக்டோபர் 18 அன்னைக்கு விஜயகுமார் அப்படிங்கிறவரோட தலைமையில சிறப்பு அதிரடிப்படை போலீஸ்ல இருந்த செந்தாமரை கண்ணன் அப்படிங்கிறவரால சுட்டுக் கொல்லப்படுறாரு. என்னதான் இவர் பல குற்றங்களை செஞ்சிருந்தாலும் பல பேர் இவருக்கு ஆதரவாக தான் பேசுறாங்க. சோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்த்த 10 கேங்ஸ்டர்ஸ்ல உங்களை இம்ப்ரெஸ் பண்ண கேங்ஸ்டர் யாரு அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. அதோட நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.